வணக்கம் மக்களே. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு வீடியோ. அதாவது எனக்கே டிப்ரெஷன் ஆயிடுச்சு. அது சம்மந்தமாக தான் ஒரு குறள். அதாவது தனக்கு ஊமை இல்லாதான் தாள் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. தனக்கு ஊமை இல்லாத இறைவனோட திருவடிகளை எவன் ஒருத்தன் நினைக்காமல் இருக்கானோ அவனுக்கு மனக்கவலைகள் அப்படிங்கிறது சூடும். அதுக்கு பேர் தான் டிப்ரெஷன். நம்ம இறைவனை அப்பப்போ நினைக்கணும். மறக்கிறனால தான் நமக்கு ஒரு மனக்கவலை வருது அப்படிங்கிறத வள்ளுவர் எடுத்து சொல்லியிருக்காரு. இது இல்லாமல் இன்னொரு குறள்லையும் சொல்லுவார், அறவாளி அந்தணன் தாள் சேர்ந்தார் கல்லால் பிறவாளி நீந்தல் அரிது. அதாவது பிறவாளி அறவாளி இதெல்லாம் கொஞ்சம் தமிழோட நுண்மை வார்த்தைகள். பேச்சு தமிழுக்கு எடுபடாத ஒரு விஷயம் ஆகிட்டுருக்கு. எல்லாருமே தூய தமிழில் பேசி தமிழை காப்பாற்றணும் தான். இருந்தாலும் நமக்கு அது மூலிமா தெரிஞ்சுக்க வர்றது என்ன அப்படின்றத பார்த்தா போதும். அதாவது அறவாளி அந்தணன் அறம் பற்றி நம்ம இதுக்கு முன்னாடியே பல வீடியோக்களில் பார்த்துருப்போம். அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் இவை நான்கும் இழுக்கா என்றது அரண். அதன்படி அறவழியில் இருப்பவர் இறைவன். உண்மை பொருள் அவர் மட்டும்தான். அவரோட திருவடிகளை சேராமல் எவனாலையுமே இந்த பிறவி கடலை நீந்த முடியாது. நம்மளால் நம்ம அறிவை வச்சு எவ்வளோ தான் முற்பட்டாலுமே இறைவனோட அருள் அப்படிங்கிற அந்த தயவு அது நமக்கு இருந்தால் மட்டும்தான் இந்த பிறவி பெருங்கடலை நீந்த முடியும். அது போக கவலைகளையும் குறைக்கலாம். டிப்ரெஷன் இல்லாமல் வாழலாம். மீண்டும் ஒரு குறளில் சந்திப்போம்.